கடந்த 2 வருஷமா ஏஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டா மாறி இருக்கு. உலகத்தில் இருக்க பெரிய நிறுவனங்கள் அதுல மிகப்பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்தியால இருந்து எந்த நிறுவனமும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேஸ்ல இடம்பெறவே இல்லை. இந்த ஏஐ டெவலப்மெண்ட்னால இந்தியாவில் இருக்கிற ஐடி துறைக்கு மிகப்பெரிய சவால்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலக அளவுல ஏஐ அப்படிங்கிற தீம் ஒரு பபிள் டெரிட்டரிய போய் அடைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சாட் ஜிபிடி லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்கால இருக்கிற S&P 500 ரிட்டர்ன்ஸ்ல 50% ரிட்டர்ன்ஸ் இந்த ஏஐ தொடர்பான ஸ்டாக்ஸ் மூலமா மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அமெரிக்கால இருக்கிற மேக்னிஃபிசன்ட் 7 சொல்லப்படுற டெக் ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேப் மட்டுமே அமெரிக்கன் மார்க்கெட்ல 35% எட்டியிருக்கு. இந்த 7 கம்பெனிஸும் சராசரியா கம்பெனி வாரியா $75 பில்லியன் R&Dல ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யூஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிஸும் பண்ணும்போது இந்தியால இருக்க கம்பெனிஸ்னால அது கூட காம்படிட் பண்ண முடியல. சைனா டீப் சீக்னு ஒன்ன ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களால இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ண முடியுது. சோ யூஎஸும் சைனாவும் தான் இந்த ஏஐ செக்மெண்ட்ல பிளேயரா இருக்காங்களே தவிர இந்தியாவுக்கு அதுல ரோல் இல்லாம போனதுக்கான முக்கியமான காரணம் இந்த R&D ஸ்பெண்டோட அமௌண்ட் தான். இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 5 மில்லியன் பீப்புள் எம்ப்ளாய்டா இருக்கிறது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 2 ல இருந்து 2.5 லட்சம் பேர் புதுசா வேலை கிடைச்சி இந்த செக்மெண்ட்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் ஹெவியா இருந்ததுனால இப்போ வருஷத்துக்கு 50,000 பேர் தான் நியூவா ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மேன் பவர் நீட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ரீசெண்டா நம்ம நியூஸ்லயே பார்த்திருப்போம், டிசிஎஸ்ல ஒரு பெரிய லே ஆஃப் நடந்தது. அதுல ஹை பேயிங் மிட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் தான் அவங்க கை வச்சிருந்தாங்க. சோ இது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை பாதிச்சிருக்கு. இந்தியா உலக அளவுல $200 பில்லியன் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த செக்மெண்ட்ல growth ஸ்லோவாச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா இந்தியன் எக்கானமியை பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா ஐடில இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது லோ காஸ்ட் ஸ்கில்டு லேபர், அதாவது நல்ல ஸ்கில்லான லேபரை கம்மி காஸ்ட்ல நம்ம பண்ண முடிஞ்சது. ஆனா ஏஐயோட எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி லேபரோட தேவையே கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்தியன் ஐடி செக்டரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. நன்றி.